இந்த 4.5 கோடில 20% நீங்க எடுத்தீங்கன்னா 90 லட்சம் ரூபாய். ஆமா. இந்த 90 லட்சம் ரூபாயை வந்து விமல் தரப்புல இருந்து பார்த்தோம் அப்படின்னா ஆப்போசிட் அந்த ஃபினான்ஷியல் கோபிக்கு கொடுக்கணும். ஃபைன் அண்ட் தென் இம்ப்ரெசன்மெண்ட் ரெண்டு கான்செப்ட் இருக்கு. ஓகே, அது வந்து உச்சபட்சமாக 2 வருடம் வரைக்கும் கொடுக்கப்படலாம். இங்க விமல் அவர்களுக்கு 1 வருடம் கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்தது அவங்களோட அசெட்ஸ் எல்லாம் சீஸ் பண்ணலாம். அசெட்ஸும் ஒண்ணுமே இல்லையா, அடுத்தது அவர் நடிக்கக்கூடிய படத்துக்கு சம்பளம் வாங்குவார் இல்லையா, அந்த சம்பளத்தை அட்டாச் பண்ணலாம். எப்படி பார்த்தாலும் he is liable. ஓகே, எந்த இடத்துலையும் இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு எக்ஸம்ஷன் அவருக்கு கொடுக்கப்படாது. ஒட்டுமொத்தமாக விமலுக்கு தான் பாதிப்புங்கிறீங்களா அப்படின்பட. புதிய சிந்தனை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இருக்கும் சிறப்பு விருந்தினர் வழக்கறிஞர் திருமதி பிரியதர்ஷினி அவர்கள். மேம் வணக்கம். வணக்கம் சார். மேடம், நடிகர் விமல் கிட்டத்தட்ட 4 கோடி ஏமாத்திட்டதா செக் மோசடி செய்ததாக இன்னைக்கு நீதிமன்றம் 1 ஆண்டு சிறை தண்டனை வழங்கப்பட்டிருக்கு. எப்படி மேடம் இந்த கேஸ் உண்மையில ஒரு சிறை தண்டனை கொடுக்க வாய்ப்பு இருக்கு அப்படி மேடம்? சிஎஸ் இந்த ஒரு பர்டிகுலர் கேஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அகைன் செக் பவுன்ஸ் கேஸ். நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட் 1881 கீழே செக்ஷன் 138 கீழே போடுறோம். நம்ம எல்லாமே சொல்லுவோம் 138 ஃபைல் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி கலோக்கியெல்லாம் எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரு செக்ஷன் தான் இல்லையா. ஸோ அப்படி இருக்கும்போது இங்க என்ன படம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இந்த மன்னர் வகையரா அந்த படத்து ப்ரொடியூசர் ஃபினான்ஷியல் கோபி அவர்கிட்ட இவரு 4.5 கோடி ரூபாய் கடனா வாங்கியிருந்தாரு படத்துக்காக. ஸோ செக் கொடுத்து அது செக்கை வந்து பேங்க்ல வந்து டெபாசிட் பண்ணும்போது இன்சஃபிஷியன்ட் ஃபண்டுன்னு சொல்லி அது வந்ததுனால அவர் உடனே கேஸ் ஃபைல் பண்ணி நேற்று அந்த லைக் ஜட்மெண்ட் ஆனது கொடுக்கப்பட்டிருக்கு. எங்கன்னா 11th ஸ்மால் காசஸ் கோர்ட் சென்னை கேம்பஸில் கொடுக்கப்பட்ட ஒரு லைக் ஜட்மெண்ட் தான் என்ன அப்படின்னா இவருக்கு 1 ஆண்டு சிறை கூடவே வந்து அந்த 4.5 கோடி ரூபாயை அவர் திரும்ப செலுத்தணும் அப்படின்னு சொல்லி கொடுக்கப்பட்ட ஒரு ஜட்மெண்ட். அதன் விளைவாக விமல் அவர்கள் தரப்புல வந்து கவுன்சில்ஸ் என்ன கேட்டிருக்காங்கன்னா எங்களுக்கு வந்து அப்பீல் போறதுக்கான கால அவகாசம் வேணும், மேல்முறையீடு போறதுக்கான கால அவகாசம் வேணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கப்புறம் அது செஷன் கோர்ட்ஸ்க்கு அப்பீல் போகும். ஓகே, கேட்டதின் அடிப்படையில் எங்க ஜட்ஜ் ஆர்த்தி அவர்கள் வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஓகே 1 மந்த் வந்துட்டு கொடுக்கப்பட்ட தண்டனைகள் எல்லாமே நிறுத்தி வைக்கப்படும் அப்படிங்கிற ஒரு விஷயம். அதாவது அப்பீல் போறதுக்கான ஒரு டியூரேஷன் என்ன பார்ப்போம் 30 days அதுக்குள்ள அவங்க அப்பீல் போகணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. ஸோ அதனால அவங்களுக்கு வந்து இப்போ இந்த டைம் கொடுத்து தண்டனையானது இப்போ வந்து நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. செக் மோசடி நடந்தது உண்மை மேடம், எதுக்கு அப்பீல்? இங்கே என்னென்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் வாட் இஸ் லா. ஓகே, ஏன்னா நம்ம ஜுடிஷியரி சிஸ்டமே நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா லோவர் கோர்ட்டில் ஒருத்தவங்களுக்கு ஒரு ஜட்மெண்ட் கொடுக்கப்படுது அப்படின்னா அடுத்தது அவங்களுக்கு அந்த அப்பீல் ஆப்ஷன் இருக்கும். ஃபர்ஸ்ட் அப்பீல், செகண்ட் அப்பீல், அடுத்தது அந்த ஆப்ஷன்ஸ் இருக்கும்போது இது எங்கே மெயினாக அவங்க எந்த பாயிண்ட் வச்சு அவங்க எடுத்துகிட்டு போவாங்க அப்படின்னா ஒன்று இதில் ஏதாவது எரர்ஸ் நடந்திருக்கு, ஃபேக்சுவல் எரர்ஸ் ஏதாவது நடந்திருக்கு, இல்லை எவிடன்ஸை வந்து ப்ராப்பராக கன்சிடர் பண்ணல அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்ல தான் வந்து இவங்க அப்பீலுக்கு வந்துட்டு கொண்டுட்டு போவாங்க. இது வந்து ஒரு விஷயம். ஓகே, ரெண்டாவது இங்கே என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இந்த டைம் லைனே பார்த்துட்டோம் அப்படின்னா 2017 டு அந்த இயர்லி 2018. ஓகே, இதில் தான் பார்த்தோம் அப்படின்னா இந்த ப்ரொடக்ஷனும் இந்த லோன் சம்மந்தப்பட்ட விஷயம் எல்லாமே இங்கே வந்து நடந்திருக்கு. ஸோ ஜான் 8 வருஷம் ஜான் 2018 வந்துட்டு படம் ரிலீஸும் ஆயிருக்கு. அதாவது அந்த மன்னர் வகையான படம் ரிலீஸ் ஆயிருக்கு. 2018 அதை போஸ்ட் கடைசி அந்த டைம்ல பார்க்க போனோம் அப்படின்னா இவர் வந்து செக்கை இஷ்யூ பண்றாரு. விமல் வந்து கொடுத்த கடனுக்காக கேட்கும்போது செக்கை இஷ்யூ பண்றாரு. செக்கை இஷ்யூ பண்ணும்போது அவர் டெபாசிட் பண்ணும்போது இந்த வந்து லைக் இல்லைங்க இன்சஃபிஷியன்ட் ஃபண்டுன்னு சொல்லி செக்கு பவுன்ஸ் ஆயிருக்கு. அப்புறம் 2018 லாஸ்ட் டு 19 பிகினிங்ல அந்த ஃபினான்ஷியர் வந்துட்டு கேஸை ரெஜிஸ்டர் பண்றாரு. ரெஜிஸ்டர் பண்ணதன் விளைவாக ஏப்ரல் 2023 வந்து ஒரு ப்ரொசீஜரல் பெனால்ட்டி விமல் தரப்புல போடுறாங்க. என்னன்னா நீங்க கேஸை ட்ராக் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரொசீஜரல் பெனால்ட்டி அங்கே வந்து கொடுக்கப்படும். எதுக்கு கேஸை ட்ராக் பண்ண சொல்லி போடணும்? கேஸை வந்து உங்க தரப்புல இருந்து நீங்க ட்ராக் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் தரப்புல இருந்து ஓகே விமல் அவர்களுக்கு வந்து ஒரு ப்ரொசீஜரல் பெனால்ட்டியும் கொடுக்கப்பட்டு அப்புறம் தொடர்ச்சியாக அதை சம்பந்தப்பட்ட எவிடன்சஸ் இது எல்லாமே ப்ரூவ் பண்ணப்பட்டு தான் நமக்கு இந்த ஃபைனல் வேர்டிக்ட் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. ஓகே, என்னன்னா நம்ம ஒரு ஜட்மெண்ட் கொடுத்துட்டாங்களா, இதுக்கப்புறம் என்ன பண்ணணும், ஆப்போசிட் சைட்ல அவங்க எக்ஸிகியூஷன் பெட்டிஷன் போடுவாங்க. அதாவது இந்த ஆர்டர் கொடுத்துட்டாங்க, இது வந்து எக்ஸிக்யூட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு எக்ஸிகியூஷன் பெட்டிஷன் ஆனது அவங்க வந்து ஃபைல் பண்ணப்படும். அதுக்குள்ள இவங்க என்ன இங்க கேட்டிருக்காங்க அப்படின்னா இல்லைங்க எங்களுக்கு ஒரு டெம்பரரி ரிலீஃப் கொடுங்க, அதாவது இந்த கொடுத்த ஜட்ஜ்மெண்ட்டை வந்து இப்போ நிறுத்தி வைத்து நாங்கள் அப்பீல் போகிறோம், அதுக்காக எங்களுக்கு ஒரு டெம்பரரி ரிலீஃப் கொடுங்க அப்படின்னு சொல்லி விமல் தரப்புல இருந்து கேட்டதுனால விச் இஸ் அ மேண்டேட்ரி ரைட் யாருக்காக இருந்தாலும். அதனால நீதிமன்றம் வந்து இப்போ அவருக்கு ஓகே நீங்கள் அப்பீல் போங்க, அதுக்கான டைம் நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி அவங்க இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ அவங்க அப்பீலில் போய் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒன்று எரர் ஆஃப் லான்னு சொல்லுவாங்க, இல்லைனா மிஸ் அப்ரிசியேஷன் ஆஃப் எவிடன்ஸ் பை ட்ரையல் ஜட்ஜ். 2 தான், ஒன்று எவிடன்ஸ் இல்லை இங்கே ஃபேக்ட்ஸ் லா ஏதாவது வந்து மிஸ்கன்சிடர் பண்ணப்பட்டுருச்சு அப்படிங்கிற மாதிரி. கடன் கொடுத்தது உண்மை, அது வாங்கினது உண்மை, 2வது பக்கா டாக்குமெண்ட் தான் இருக்கும். கொஞ்சம் நெஞ்ச பணம் 4.5 கோடி பணம் அப்படிங்கும்போது பக்கா டாக்குமெண்ட் தான் கொடுத்துருப்பாரு, கையெழுத்து போட்டு கொடுத்துருப்பாரு. அப்படிங்கும்போது இதுல என்ன இருக்க போகுது?
இல்லை இங்கே அகெயின் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எல்லா அப்பீலும் போகும்போது இந்த 2 பாயிண்ட் இருந்தால் மட்டும் தான் அது வந்து அப்பீல் ஸ்டேஜுக்கு அக்செப்ட் பண்ணப்படும் அந்த பெட்டிஷன். ஓகே, அப்படி இருக்கும்போது அவங்க லேட்டரான் போகும்போது அந்த செக் இதை வச்சு மேபி என்ன சொல்லுவாங்க, நாங்கள் வச்ச எவிடன்ஸை இவங்க வந்து ப்ராப்பராக கன்சிடர் பண்ணல, இந்த எவிடன்ஸ்ல வந்து இந்த ஏதோ ஒரு லூப்பை பிடிச்சி தானே அப்பீல் போகணும் இல்லையா? ஸோ அந்த மாதிரியான ஒரு வச்சு எடுத்துகிட்டு போகிறது இது ஒரு பக்கம். இன்னொன்று இப்போ நிறைய பேருக்கு தோணலாம், இல்லை இவர் சிம்பிளாக வந்துட்டு என்னன்னா நாளை கடத்துறதுக்காக ஒரு அப்பீல் போகிறோம், அதுக்குள்ள பணம் ஏற்பாடு பண்ணி கொடுக்கறதுக்காண்டி கால அவகாசம் கேட்டாங்க, அது பண்ணலாம். என்ன இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ 30 days டைம் கொடுக்குறாங்க இல்லையா? நாளை பின்ன இல்லைங்க, இது வந்து 2 விஷயம் நடக்கும். ஒன்று வந்து காம்ப்ரமைஸில் முடியலாம், இல்லையா கொடுத்த ஒரு பனிஷ்மெண்ட்டை இவர் வந்து அனுபவிக்கிற மாதிரி இருக்கும் அந்த இடத்துல. ஓகே, இல்லை காம்ப்ரமைஸ் போகிறாங்கன்னா தட் இஸ் அவுட் ஆஃப் த கோர்ட் செட்டில்மெண்ட். ஓகே, போகிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் இல்லைங்க நாங்கள் காம்ப்ரமைஸ் ஆகிட்டோம் எங்களுக்குள்ள அப்படின்னா அது 30 days அப்படிங்கிறது மேபி ஒரு வேளை அது சில டைம்ஸ்ல எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுக்கப்படலாம். ஓகே, ஒன்று இல்லையா? சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்ம சிம்பிளி வந்து வாட் லா சேஸ் இஸ் தட் இவங்க அப்பீல் போகிறதுக்காக சும்மா காலம் தாழ்த்துறதுக்காக இவங்க வந்துட்டு கேஸை வந்து ஹோல்ட் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னு. பட் அந்த இடத்துல தான் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் அந்த அப்பீல் போகிறாங்களே அந்த டியூரேஷன், அவங்க அப்பீல் போகணுன்னா மேண்டேட்ரி ஆப்போசிட் பர்சன் யார் வந்து இவங்க கொடுத்த செக்னால விக்டிமாக இருக்காங்களோ, ஓகே செக் பவுன்ஸ் ஆகி விக்டிமாக இருக்காங்களோ அவங்களுக்கு என்ன அமௌண்ட்டோ அதில் 20% டெபாசிட் பண்ணணும். ஓகே, தட் இஸ் இப்போ இந்த 4 கோடியில் 20% நீங்கள் எடுத்தீங்கன்னா 90 லட்ச ரூபாய். ஆமாம், இந்த 90 லட்ச ரூபாயை வந்து விமல் தரப்புல இருந்து பார்த்தோம் அப்படின்னா ஆப்போசிட் அந்த ஃபினான்ஷியல் கோபிக்கு கொடுக்கணும், டெபாசிட் பண்ணணும். ஸோ அதுதான் அந்த 30 நாள் கால அவகாசம். ஓகே, அப்பீல் போகிறோம் இல்லை அப்பீல் போயிட்டாங்கன்னா ஓகே இந்த அப்பீலை நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறோம். ஓகே, அதனால நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா அவருக்கு வந்து டெபாசிட் பண்ணிடுங்க. நாளைக்கு நீங்கள் வின் பண்ணிட்டீங்க கேஸில் அப்பீல்ல, ஒருவேளை இந்த ஆர்டர் வந்து ரிவர்ஸ் ஆயிடுச்சு, இல்லை அமௌண்ட் குறைக்கப்பட்டுருச்சு, இல்லை ஆர்டர் மாடிஃபை பண்ணப்பட்டுருச்சு அப்படின்னா என்ன ஆகும்னா அவர் உங்களுக்கு அதை திரும்ப கொடுத்துருவார் 90 lakhs. தட் இஸ் டு விமல். ஓகே, இல்லை விமல் திரும்ப இதில் வந்து இல்லைங்க இவர் தான் தப்பு செஞ்சிருக்காருன்னு ப்ரூவ் ஆயிடுச்சு, ரிமைனிங் அமௌண்ட் அவர் பே பண்ணணும். ஓகே, இல்லை கோர்ட் இன்னொன்று பண்ணுவாங்க என்னன்னா ஃபைன் அண்ட் தென் இம்ப்ரெசன்மெண்ட் 2 கான்செப்ட் இருக்கு. ஓகே, அது வந்து உச்சபட்சமாக 2 வருடம் வரைக்கும் கொடுக்கப்படலாம். இங்கே விமல் அவர்களுக்கு 1 வருடம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஓகே, சில டைம் என்ன ஆகும்னா என்ன அமௌண்ட் இருக்கோ தட் இஸ் வேல்யூ ஆஃப் த டிஸ்பியூட் என்ன இருக்கோ அது வந்து 2 மடங்காக பெனால்ட்டி கூட கொடுக்கப்படலாம். இப்போ நாடுங்கிறது 6 லட்சம் கூட போகலாம், 6 கோடி பெனால்ட்டியாக கூட கொடுக்கப்படலாம். அகைன் இட் டிபெண்ட்ஸ் வித் என்ன கேஸ் போகுது அதெல்லாம் வைத்து தான் இங்கே டிசைட் செய்யப்படும். ஸோ எப்படியாக இருந்தாலும் இதில் விமல் அவர்கள் நாளைக்கு வந்து இன்னொன்றும் இருக்கு. இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு 1 வருடம் இதுவும் கொடுத்துருக்காங்க, இம்ப்ரெசன்மெண்ட்டும் கொடுத்துருக்காங்க. அவர் அதுக்கு ஒரு அப்பீல் போகணும் பிஎன்எஸ்எஸ் ஆக்ட் கீழே. ஓகே, ஏன்னா இது 2 விஷயம் இருக்குது. ஒன்லி மானிட்டரி ரிலீஃப் மட்டும் கிடையாது, கிரிமினல் ரிலேட்டடான ஒரு விஷயமும் இருக்குது. அதுலேயும் அவருக்கு ரிலீஃப் வேணும் அப்படின்னா அவர் அதுலேயும் அப்பீல் போய் ஒரு பெயிலானது அங்கே வாங்கி வைக்கணும், அந்த இடத்துல முன்ஜாமீன் மாதிரி. ஆமாம், வாங்கி வைக்கணும். ஓகே, ஒன்று இல்லை அடுத்தது தாண்டி அவர் வந்து சரி நமக்கு தான் இம்ப்ரெசன்மெண்ட் கொடுத்துட்டாங்களே நம்ம ஏன் வந்துட்டு ப்ராப்பர்ட்டி நம்ம ஏன் திரும்ப பணத்தை கொடுக்கணும் அப்படின்னு யாராவது இதில் நினச்சாங்கன்னா கண்டிப்பாக அப்படி இருந்துடவே முடியாது. அதுக்கப்புறம் ஒரு எக்ஸிக்யூஷன் வரும், என்னன்னா அவங்க ப்ராப்பர்ட்டி அட்டாச்மெண்ட் உள்ளவர். அது வந்து அடுத்த கட்டம். ஓகே, உங்களோட சொத்தையும் இப்போ இதுல கொண்டு வர மாதிரி இருக்கு. ஒரு வேலை ரீபே பண்ணல, கொடுத்தா கால அவகாசத்துக்குள்ள ரீபே பண்ணல. ஏன்னா அங்கே அப்பீல் போகும்போது அவருக்கு நான் சொன்னேன் இல்லையா அந்த 90 lakhs 20% நீங்க டெபாசிட் பண்ணுங்க சொல்லி ஒரு 60 நாள் டைம் அங்கே கொடுக்கப்படும். சம்டைம்ஸ் இன் சம் கேசஸ் அது இன்னொரு 30 நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணப்படலாம், 3 மாசம் ரேர் கேஸ்ல. ஓகே, ஸோ 3 மாசம் அப்பயே கொடுக்கல, இல்ல அவர் வந்து கடைசி வரைக்கும் ப்ரூவ் ஆயிடுச்சு திரும்ப அப்பீலையும் அப்படிங்கிற பட்சத்துல எக்ஸிகியூஷன் போவாங்க ஆப்போசிட் சைட்ல. ஓகே, எக்ஸிகியூஷன் பெட்டிஷன் கொடுத்த ஜட்மெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க போவாங்க. அப்படி போகும்போது இங்கே விமல் தரப்புல சரி ஓகேங்க விமலும் இந்த மாதிரி யார் பவுன்ஸ் பண்ணி ஏமாத்துறவங்க தரப்புல இருக்கு அப்படின்னா நமக்கு தான் இம்ப்ரெசன்மெண்ட் கொடுத்துட்டாங்களா நம்பி அமௌண்ட்டை திரும்ப ரீபே பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி போனாங்கன்னா ப்ராப்பர்ட்டி அட்டாச்மெண்ட் உள்ள வந்துடும். ஏன்னா இது கமர்ஷியல் டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே கமர்ஷியல் சூட்ஸ்ல எல்லாமே நடக்கிற ஒரு விஷயம். அந்த அட்டாச்மெண்ட் வந்து ஒன்று பேங்க் அக்கௌண்ட் தான் இருக்கலாம், பேங்க் அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணி அதில் இருக்க அமௌண்ட் எடுக்கக்கூடியதாக இருக்கலாம். இல்லை பேங்க் அக்கௌண்ட்டில் காசே இல்லை அப்படின்னா அடுத்தது அவங்களோட அசட்ஸ் எல்லாம் சீஸ் பண்ணலாம். அசட்ஸும் ஒண்ணுமே இல்லையா, அடுத்தது அவர் நடிக்கக்கூடிய படத்துக்கு சம்பளம் வாங்குவார் இல்லையா, அந்த சம்பளத்தை அட்டாச் பண்ணலாம். ஓகே, இந்த மாதிரி எதுவாக வேணா அகைன் ப்ரூவ் ஆகிற பட்சத்தில் அந்த ரிலீஃப் ஆனது இருக்கலாம். இல்லை ஒட்டுமொத்தமாக விமலுக்கு தான் பாதிப்புங்கிறீங்களா அப்படி ப்ரூவ் ஆகிற திரும்ப அப்பீலில் ப்ரூவ் ஆகிற பட்சத்தில் அவருக்கு தான் பாதிப்பு. பட் ஆனால் இப்போதைக்கு அவர் இதுல இருந்து வந்து லைக் ஏதாவது ஒரு பாயிண்ட்ல வந்து எஸ்கேப் ஆக முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஒன்று காம்ப்ரமைஸ், இல்லைங்க நாங்கள் பேசி செட்டில்மெண்ட்டுக்கு வந்துட்டோம் அப்படிங்கிற ஒரு விஷயம், இல்லையா அப்பீல் போகிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் மேக்ஸிமம் ஒரு சர்டைன் அமௌண்ட்டை ஒரு டெபாசிட் பண்ணுற மாதிரி இருக்கும். எப்படி பார்த்தாலும் he is liable. ஓகே, எந்த இடத்துலையும் இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு எக்ஸம்ஷன் அவருக்கு கொடுக்கப்படாது. இல்லை ஒரு வருட தண்டனை கொடுத்துருக்காங்க, அது குறைக்கப்படாமல் அப்பீல் போனால் எப்படி மேடம்? சான்சஸ் இருக்கு. நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, நாளைக்கு அப்பீலே போகிறோம் அப்படின்னா இல்லை 3 விஷயம் நடக்கலாம். ஒன்று வந்து ரெடியூஸ் பண்ணப்படலாம், இல்லையா மாடிஃபை பண்ணப்படலாம், இல்லைனா அக்விட்டல் அப்படிங்கிற கான்செப்ட் வரலாம். இது 3த்துல எதுவாக வேணா. இல்லை உண்மையிலே இது மாதிரி செக் மோசடிக்கு என்ன மாதிரி தண்டனை இதுதான்.
ஒரு வருட தண்டனை தான். ஆமா, ஒரு வருடம், அதாவது மேக்ஸிமம் 2 வருடம். சிவியாரிட்டி ஆஃப் த கேசஸ் பொறுத்து மேக்ஸிமம் 2 வருடம் அப்படிங்கிறது ஒரு பக்கம். ஏன்னா திரும்ப இதில் நம்ம பார்க்கணும் அப்படின்னா இன்டென்ஷன் மேட்டர்ஸ். ஏன் ஒரு கிரிமினல் கேசஸ், ஏன்னா இது நான் உங்களுக்கு ஏன் சொன்னா இது பியூர்லி சிவில் அப்படிங்கிற கான்செப்ட்டுக்கு போகாது. இன்னொன்று இது வந்து பெயிலபிள் அண்ட் காம்பவுண்டபிள் அஃபென்ஸ் தான். ஓகே, இது வந்து ஒரு வேளை காம்ப்ரமைஸ் வராங்க அப்படின்னா அது ட்ரையல் அப்பயும் வந்துக்கலாம், இல்லைனா இந்த ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் வருது இல்லையா, அதுக்கப்புறமா அவங்க காம்ப்ரமைஸ்க்கு வந்துக்கலாம். ஓகே, இந்த 1 வருடம் 2 வருடம் அப்படிங்கிறது பெயிலபிள் அஃபென்ஸ் அப்படிங்கிறதுனால அவர் அப்பீல் போகிறது ஒரு பக்கம் இருக்கு. ஓகே, இன்னொரு பக்கம் மானிட்டரி ரிலீஃபும் இந்த இடத்துல இருக்கும். ஏன்னா இன்டென்ஷன் மேட்டர்ஸ், நம்ம கிரிமினல் அஃபென்ஸ் எல்லாமே எடுத்துக்கிட்டோம்னா அவங்களோட இன்டென்ஷனை பேஸ் பண்ணி தான் அவங்களுக்கான தண்டனைகள் அங்கே கொடுக்கப்படும். நீ ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதே போல அந்த செந்தில் பாலாஜி கேஸ் எடுத்துக்கலாம். ஏன் ஈஸி புரிதலுக்காக நான் சொல்றேன். அவர் அந்த பணத்தை வாங்கிட்டு வேலை வாங்கி தரேன் அப்படின்ற ஒரு கான்செப்ட் போகும்போது அவர் சொன்ன ஒரு விஷயம், இல்லை நான் வாங்கின பணத்தெல்லாம் திரும்ப கொடுத்துறேன்னு சொன்னார். பட் அங்கே கோர்ட் என்ன கன்சிடர் பண்ணாங்க, நடந்தது உண்மை என்னன்னா நீங்க ஏமாத்துறோம்னு உங்களுக்கு இன்டென்ஷன் இருந்தது இல்லை, அப்ப அது உண்மை இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் அங்கே சொல்லப்பட்டுதான். சிம்பிள், அவ்வளவுதான். ஸோ இன்டென்ஷன் மேட்டர்ஸ் அந்த இடத்துல. ஸோ அந்த இன்டென்ஷனை வைத்து தான் இது வந்து கிரிமினல் ஒரு அஃபென்ஸாகவும் வந்து கருதப்படும். இல்லை மேடம், இப்போ ஒரு செக் கொடுக்குறாருல, அந்த அக்கௌண்ட்ல பணம் இல்லைன்னு தெரியாத மேடம், எப்படி மேடம் இதை ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஃபோர்ஜரி மாதிரி தானே. எக்ஸாக்ட். இப்போ நான் ஒரு செக் கொடுக்குறேன் அப்படின்னா அதில் பணம் இருக்குங்கிறது எனக்கு தெரியும். ஸோ அவர் செக்கை போடாங்கிறது எனக்கு தெரியும். அப்படிங்கும்போது இது ஏமாத்துற மாதிரி தானே மேடம். எஸ் எஸ், இதில் பார்த்தோன்னா கண்டிப்பாக அப்படிப்பட்ட ஒரு விஷயம் தான் இங்கே வரும். ஏன்னா பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம செக் டேட் எல்லாம் போட்டு கொடுத்துருப்பாங்க. 2 விஷயம் இருக்கும். ஒன்று அன்டேட்டட் செக், இல்லை டேட்டட் செக், 2 இருக்கும். ஓகே, டேட்டட் செக் அப்படின்னு நீங்கள் பார்க்கும்போது 3 months வேலிடிட்டி, அன்டேட்டட் 3 yearsக்குள்ளே பண்ணிடணும். ஓகே, அதுக்கு மேலே போனோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அதோட வேலிடிட்டி அது லூஸ் பண்ணிடும். விச் மீன்ஸ் எக்ஸ்பயர்டு செக் அப்படிங்கிற கான்செப்ட்ல போயிடும் இந்த இடத்துல. ஓகே, இங்கேயும் அந்த மாதிரி தான் வந்து இதுலேயே ஒரு வேலை இந்த செக்கு வந்து கிஃப்டாவோ இல்லை சேரிட்டி பர்பஸ்க்காகவோ கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அது வந்து அது வேற கணக்குல கிடையாது. அது இந்த மாதிரி ஃபோர்ஜரி கான்செப்டுக்குள்ள கொண்டு வர முடியாது. ஏன்னா விருப்பப்பட்டு ஒரு கிஃப்ட் கொடுக்கறது, விருப்பப்பட்டு ஒரு சேரிட்டி கொடுக்கறது அப்படின்னும் போது அது வந்துட்டு இதுக்குள்ள கொண்டு வர முடியாது. அது வந்து ஒரு கான்செப்ட். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா இந்த டேட்டட் ஆர் அன்டேட்டட் அந்த கான்செப்டை பொறுத்து அது வந்து இதுவாகும். எப்போ அந்த வந்து செக் ரிட்டர்ன் மெமோன்னு வருதோ இன்சஃபிஷியன்ட் ஃபண்ட்னால, அதுல இருந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30 days ஒரு நோட்டீஸ் அனுப்புவோம், நம்ம டிமாண்ட் நோட்டீஸ் அனுப்புவோம், லீகல் நோட்டீஸ் இல்லையா. இந்த மாதிரி 15 days டைம் கொடுத்து நீங்க இதுக்குள்ள வந்து அமௌண்ட் ரிட்டர்ன் பண்ணுங்கன்னு சொல்லி, இல்லையா அதுக்கப்புறத்துல இருந்து 30 daysக்குள்ள கேஸ் ஆனது இங்க ஃபைல் பண்ணப்படணும். இங்க இதுல அந்த கால அவகாசம் கொடுத்துருப்பாங்க மேடம். இது மாதிரி உங்க அக்கவுண்ட்ல மேண்டேட்டரி. ஓகே. ஏன்னா நீங்க செக் பவுன்ஸ் 138 NI ஆக்ட், நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட் வந்துட்டீங்கனாலே which is mandatory. இந்த process எல்லாமே ஃபாலோ பண்ணிட்டு தான் நம்ம கேஸ் ஃபைலிங்கே போணும். ஓகே, இதெல்லாம் கணக்குல வச்சு தான் நம்ம ஜட்ஜ் வந்து தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. எல்லா கால அவகாசம் கொடுத்தாச்சு அப்படின்னு சொல்லி. எக்ஸாக்ட்லி, எல்லாமே பேஸ் இதுல. இப்போ இன்சஃபிஷியன்ட் ஃபண்ட்னா கண்டிப்பா தெரியும் அது அந்த இன்டென்ஷன் என்னவாக இருந்தது அப்படி. ஒண்ணு நிஜமாவே என்கிட்ட பணம் இல்லை அப்படிங்கிறதா, இல்ல வந்துட்டு ஃபண்ட் என்கிட்ட ஒண்ணுமே இல்லாம நான் செக் கொடுக்கறதா, இல்ல சிம்பிளி அந்த காலத்தை வந்து தாழ்த்துறதுக்காக ஒரு விஷயமா அப்படிங்கிறது இருக்கு. 2018 to 19 நடந்ததுன்னா இப்போ 26 years ஆயிடுச்சு. 8 வருஷம் ஆகுது. ஆமா, நடுவில் அவர் கேஸை டிலே பண்றாருன்ற ஒரு விஷயமும் அங்க வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஓகே, சோ இது எல்லாமே தான் கேஸ்ல வந்து கன்சிடர் பண்ணப்படும் as a fact to the case. கண்டிப்பா மேடம், தொடர்ச்சியா சந்திப்போம். மிக்க நன்றி மேடம். நன்றி.